ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இன்றைய தினபலன் வரிசையில் இன்றைக்கி வியாழக்கிழமை, விளம்பி வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி, ஆங்கிலம் தேதி 21 மார்ச் மாதம் 2019 வருடங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேய்பிறை, பௌர்ணமி திதி, உத்திரம் நட்சத்திரம், யோகம் கண்டம், பவம் கரணம். இன்றைக்கி தாராபலன் உள்ள நட்சத்திரம் நோட் பண்ணிங்க: பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள். நீங்கள் இந்த நட்சத்திர உடையவர்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்று ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் குழப்ப நிலை காணப்படும், தெளிவற்ற சிந்தனை இருக்கும், டென்ஷன் இருக்கலாம், வேலை பளு கூட அதிகமாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் முன்னேற்பட ப்ரிகாஷனாக இருந்துங்க. இன்று நீங்கள் அமைதியாக யோசித்து நல்ல ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. டக்குன்னு எந்த ஒரு முடிவும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வேண்டாம். சரிங்களா? அடுத்ததாக ரிஷபம் ராசி. நல்ல எண்ணங்கள் தோன்றும், வெளி வட்டார வேலைகள் நன்மை தரும், கல்விக்கான முயற்சிகள் நன்மை தரும், செலவுகளில் கவனம் தேவை, பதற்றத்தை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக மிதுனம். மிதுனம் ராசிக்காரர்கள் நன்றாக யோசித்து பேசுவது நல்லது. உங்களுடைய பேச்சு வாழ்க்கை துணைவரை கஷ்டப்படுத்தக்கூடும். ஸோ பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. காரியத்தை திறம்பட செய்வதன் மூலம் நல்ல முன்னேற்றம் காணப்படும். சிறிது சுறுசுறுப்பாக இருப்பது கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் சோம்பல் தவிர்த்து சுறுசுறுப்பாக இருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகம் ராசி. இன்று உங்களுக்கு சந்தோஷமான நாள். உங்கள் முதலீடுகளை நன்கு யோசித்த பின் அதில் ஈடுபடுவது நல்லது தரும். உங்கள் நலம் விரும்பிகளின் யோசனைகளை கேட்டு நடப்பது நன்று. காரியங்களில் சிறிய தடை வரலாம், இருந்தாலும் பின் நாட்களில் அது நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் காணப்படும். அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா, துரிதமாக முடிவெடுப்பது இன்றைக்கி நல்லதில்லை. பேச்சில் நிதானம் தேவை. உங்கள் மனதுக்கு பிடித்த வேலையில் ஈடுபடுவது நல்லது, உற்சாகத்தை உங்களுக்கு தரும். கருத்து வேறுபாடுகளை மறந்து இல்லற துணையுடன் அதிக பாசம் காட்டினால் நல்ல நிகழ்வுகள் வரும் காலங்களில் நடக்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்கள் இந்த நாளில் துடிதுடிப்பாக காணப்படுவீர்கள். நண்பர்களின் ஆதரவுகள் உண்டு. தூரத்திலிருந்து நல்லது ஒரு தகவல் உங்களை சந்தோஷப்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டம் நடக்கும் வாய்ப்புகளும் உண்டு மற்றும் இனிய திருப்பங்கள் உண்டு. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்கள் உங்களை நேசிப்பவரிடம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி மெடிடேஷன் மற்றும் கோவில் வழிபாடுகள் சிறப்பை தரும். உங்களுக்கு பிடித்த நல்ல செயல்களில் ஈடுபடுங்கள். பணவரவு உண்டு. உங்கள் தனித்தன்மையை நிரூபிக்க இது ஒரு சிறந்த நாள். அடுத்ததாக விருச்சகம். விருச்சகம் ராசிக்காரர்கள் அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள். வெளியில் செல்லும் பொழுது கவனம் தேவை. நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் நாள். இன்று நீங்கள் புதியதாக தெரிவீர்கள். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் சிறிது உடற்பயிற்சி செய்வது நலம் தரும். கடன் தொகை வசூலாகும். குடும்பத்தினரிடம் அதிகம் அக்கறை காட்டுங்கள். பணிகளில் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. பொறுமை, அதிக உழைப்பு இதனால் இன்று ஏற்றம் தரும் நாளாக அமைகிறது. அடுத்ததாக மகரம் ராசி. மகரம் ராசிக்காரர்கள் உற்சாகமாக காணப்படுவார்கள். நிதி நிலைமை சீராகும். உங்களின் நட்பு அனைவருக்கும் தேவை என்பதை இன்று உணர்வீர்கள். மன்னிப்பு கேட்பது மகான், அதில் தவறில்லை. ஆனால் அதே திரும்ப திரும்ப செய்வது தவறு. நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் இந்த நாளில். அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்கள் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். மௌனமாக இருப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல், வீண் விவாதங்கள் இவற்றை தவிர்ப்பது நல்லது.
கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள். மறதித்தன்மை வர வாய்ப்பு இருக்கிறதுனால எதிலும் கவனம் தேவை. குறிப்பாக உங்களுக்கு சிறிய பரிகாரம் என்னவெனில், உங்கள் சட்டை பாக்கெட்டில் ஒரு அருகம்புல்லை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சந்திராஷ்டம நாளில் உங்கள் மனம் தெளிவு பெறும். அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்கள். மீனம் ராசிக்காரர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளாக செய்யும் காரியங்கள், நீங்கள் நீண்ட நாளாக ஒரு காரியத்தை செஞ்சிட்ருக்கிறீங்க, அதில் இன்றைக்கி வெற்றி கிடைக்க நாளாக இந்த நாள் அமையலாம். மற்றவர்களை நம்பி காரியத்தில் இறங்காதீங்க. எதிலையும் பொறுமை அவசியம் தேவை. வார்த்தைகளில் கவனம் தேவை. சரியான சமயத்திற்காக துரிதமாக செயலாற்றுவது நன்மை தரும். அதாவது சரியான டைமில் நீங்கள் கொஞ்சம் வேகமான செயல்பாடு நன்மை தரும். பழைய காதல் நினைவுகள் இந்த நாளில் உங்களுக்கு நிழலாடும். அதாவது அதை பற்றி யோசிச்சுட்ருப்பீங்க. அந்த மாதிரி நாள் இந்த நாள். ஓகே, இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்டில் சொன்னால் தான் அடுத்த கட்டத்துக்கு நான் போக முடியும். எது இருந்தாலும் ஒரு நல்லதாக இருக்குது, சரி நீங்கள் சொன்னது சரியாக இருக்குது அல்லது சரியாக இல்லை, எதுவாக இருந்தாலும் கரெக்டாக சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்த்துருக்கேன். மீண்டும் நாளை சந்திப்போம். ஓகே, பாய்.